Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டா சார், அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது மதுரை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது பாண்டி முத்துவேல் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. பாண்டி முத்துவேலுடைய அப்பா பேர் சமுத்திர பாண்டி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் யாரால நிகழ்த்தப்பட்டது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாண்டி முத்துவேலுடைய பெரியப்பாவால நடந்த சம்பவம் தாங்க. அந்த பெரியப்பா இறந்த பிறகு அந்த ஊருக்குள்ள பயங்கரமான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நபர் ஒரு ரவுடியா தாங்க வளர்ந்து வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரபாண்டியுடைய அம்மா, அதாவது கிட்டத்தட்ட சமுத்திரபாண்டிக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி சமுத்திரபாண்டியுடைய அண்ணனான இந்த தாதா பாண்டிங்க, அவருடைய பேரை ஃபுல்லா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பேரை யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதனால தாதா பாண்டி அப்படின்னு வச்சுக்கலாம். தாதா பாண்டிக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சமுத்திரபாண்டியை விடவும் கிட்டத்தட்ட அவருக்கு 15 வயசு கூடுதலா இருக்குங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பையன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவருக்கு ஒரு 15, அதாவது நம்மளுடைய சமுத்திரபாண்டிக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அந்த தாதா பாண்டிங்கிறவருக்கு 25 வயசு ஆகுதுங்க. நல்ல ஒரு உடற்கட்டு உள்ள, அதாவது என்ன அப்படின்னா ஒரு 6.25 அடி ஹைட் இருப்பாராம். பயங்கரமான உடல்கட்டு உள்ள ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு. ஊருக்குள்ள பயங்கரமான ரவுடிசம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ரவுடிசம் அப்படின்னு சொல்ல போனா இவருக்கு மேல 9 கொலை வழக்குகள் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்குது. 3 கற்பழிப்பு வழக்குகள் இருந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய திருட்டு வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள்லாம் இருந்திருக்குங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த பாண்டி முத்துவேல், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி முத்துவேல் சமுத்திர பாண்டியுடைய மகன் தான் பாண்டி முத்துவேல். அவர் இந்த கதையை ஃபுல்லாவே கேதர் பண்ணிக்கிட்டு தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1988, 89, 90 காலகட்டம் வரைக்கும் இந்த சம்பவம், அதாவது இந்த தாதா பாண்டியுடைய சம்பவத்தை பெருசா பேசி இருக்கிறாங்க ஊருக்குள்ளாடி. அந்த அளவுக்கு ஒரு நிலை குலைந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை எல்லாம் அவர் பண்ணி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நபருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதாங்க மெயின் மேட்டரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு குளத்தங்கரை பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊரை விட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமா தான் இருக்குது அந்த இடம். அங்க ஒரு கணவன் மனைவி, அதன் பிறகு ஒரு 15 வயது ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கிறாங்க. இந்த தாதா பாண்டிக்கு ஊருக்குள்ள ஆல்ரெடி எல்லாருமே எதிர்ப்பு தான். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நைட் நேரத்துல தண்ணியை போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கதவெல்லாம் தட்டி பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறதுனால ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இவரை கண்டு பயப்படுவாங்க. 6.25 அடி ஹைட் இருக்கிறாரு. பயங்கர திடமான உடம்போட இருக்கிற அந்த நபரை பார்த்து அந்த ஊரே பயப்பட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த குளத்தங்கரையில இருக்கக்கூடிய அந்த குடும்பமும் சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பார்த்தாலே பயங்கரமா பயப்படக்கூடிய ஒரு ஆளாதாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவர் உடல்நிலை சரியில்லாதவருங்க. ரொம்பவே ஓஞ்சி போன ஒரு உடம்பு உள்ள ஒரு பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே மாதிரி மனைவியும் மகளும் ஏதாவது வேலை செய்தாங்க அந்த இடத்துல காலத்தை கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும், அதாவது 15 வயதான அந்த பெண் குழந்தையும் இந்த தாதாங்கிற இந்த பாண்டியன் பாக்குறாருங்க. இவர் பார்த்தவருக்கு அந்த பொண்ணுக்கு மேல பயங்கரமா ஆசை வந்துருது. அங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்டால எதுவும் முடியாது, அவரை ஏதாவது பண்ணுனா கூட யாரும் கேட்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட தாதா பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அந்த குடும்பத்தோட, அதாவது அந்த வீடு தனியா தானே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்க போகும்போது அந்த முடியாத கணவருக்கு தெரியும், இவன் தான் அந்த
தாதா பாண்டி இவனை யாராலையும் எதிர்க்க முடியாது, எதிர்த்து அடிச்சு கொண்டு வருவான் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அவங்களும் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2 பெண்களும், அதாவது அம்மா மற்றும் மகள் வந்து கதவை சாத்திட்டு உள்ள இருந்துடுறாங்க. இவரு ஹால்ல நிக்கிறாரு. ஹால்ல நின்று உன் பொண்ணை கூப்பிடு, உன் பொண்டாட்டியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கர்ஜனையோட பேச ஆரம்பிக்கிறாரு தாதா பாண்டி. இதை கேட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான பயம் வந்துருது. ஏன்னா அவரால் எந்திரிச்சு நிக்கவே முடியல. ஆனாலும் இவர் எங்க வரக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் சொல்லும் போது இவர் வேகமா போய் தாக்கிடுறாருங்க அவரை. அப்படி தாக்குன இடத்திலேயே அந்த நபர் உயிரை விட்டுறாரு. அதன் பிறகு வீட்டுடைய அந்த ரூம் கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த தாதா பாண்டி. அப்படி உடைத்து உள்ளேயும் போயிடுறாருங்க. உள்ள போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பாத்ரூம் பக்கத்துல, அதாவது வெளிப்பக்கம் பாத்ரூம் இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சிக்கமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணை விட்டுறாரு. அதாவது யாரை விட்டுறாரு அப்படின்னா, அவங்க அம்மாவை விட்டுட்டு அந்த குழந்தைக்கு மேல தாதா பாண்டிக்கு பயங்கரமான ஆசை வந்துருதுங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் வந்து அருவாமனையை கையில தூக்கிடுறாங்க. அந்த அருவாமனையை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தையும் இவர் வெட்டி விட்டுறாரு. அப்படி அந்த பெண், அதாவது அந்த அம்மா வந்து உள்ள இறந்து போயிடுறாங்க. இந்த 15 வயசு குழந்தை வந்து பாத்ரூமுக்குள்ளாடியே இருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை வந்து சத்தமே போடாம இருந்திருக்குது. ஆனா தாதா பாண்டிக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னா, கதவு உள்பக்கமா லாக் பண்ணிருக்குது, அப்ப உள்ளதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவு புடுங்கி எடுக்கக்கூடிய அளவுல உள்ள கதவு தாங்க, அதை புடுங்கி எடுத்துடுறாரு. எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையை இழுத்துக்கிட்டே போயிடுறாரு. அந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு காட்டு பகுதி தாங்க. அதாவது பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவங்க கூட அந்த காட்டுக்குள்ள இருந்தா தெரியாது, அந்த மாதிரியான ஒரு காட்டு பகுதிக்கு இந்த குழந்தைய தூக்கிட்டே போயிடுறாரு. அப்படி தூக்கிட்டு போனவர் அந்த குழந்தை, அதாவது 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலையும் செய்திடுறாருங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பக்கம், அதாவது அந்த குளத்து பக்கம் வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது இந்த வீட்டுல எந்த அணக்கம் ஆமையும் இல்லை, ஒரு குழந்தை இருக்குமே, ஒரு அம்மா இதுல இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பாரு, ஆனா யாரையுமே காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த கணவர் செத்து கிடக்குறாரு. அதே மாதிரி அங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க. இந்த குழந்தைய வேற காணல. அதை பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸும் வந்துடுறாங்க. வரை வீசி யாரு குறைகாரன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு சாட்சி ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த டைம்ல அங்க வயல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த நபர் வீட்டுக்குள்ள போனதை இவர் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு அங்க இருந்து அவரும் வந்துட்டாரு. ஆனா அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கறது மாதிரி தாதா பாண்டிய கரெக்டா கைய காட்டிடுறாரு. ஆனா தாதா பாண்டி ஊருக்குள்ளே இல்லைங்க. இந்த பிரச்சனை நடந்த பிறகு தாதா பாண்டி ஊருக்குள்ளே இல்ல. எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம தாதா பாண்டி எங்க போயிருக்கிறான், என்ன ஆச்சு. எப்பவுமே ஊருக்குள்ள இருக்கக்கூடியவன், அதுவும் ஒரு ரவுடி, போலீஸுக்கு பயப்படாத ஒரு ஆளு, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய தாதா பாண்டி வீட்டுல வந்து சமுத்திர பாண்டி மற்றும் அவங்க அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது எங்க வீட்டுக்கே வரல, கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு அவன் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் இறந்தும் 2 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கறது எல்லாமே அங்க ஒரு பேச்சா அடிபடுது. அப்போ இவன் தான் ஏதோ பண்ணிட்டு தலைமறைவா எங்கேயோ போயிட்டான், இவனை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸையும் முடுக்கி விடுறாங்க. போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 7 நாட்கள் இவங்க நல்லா தேடிட்டாங்க. ஊருக்குள்ள எங்கேயும் கிடைக்கல. வெளி இடத்துக்கு போயிருப்பானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமுத்திரபாண்டி மற்றும் அவங்க அப்பாவை வந்து அடிக்கடி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருத்திடுவாங்க. 2 நாள் இருக்கணும், 3 நாள் இருக்கணும் சொல்லி இருக்க வச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் தாதா பாண்டியை காணவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க. இந்த சமுத்திரபாண்டி மற்றும் அவங்க அப்பாவை வந்து வீட்டுக்கு விட்டுறாங்க. வீட்டுல விட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு பிறகுதாங்க அந்த ஊருக்குள்ளாடி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னா, தாதா பாண்டியுடைய ஒரு நண்பருடைய வீடு வந்து ஊர் எல்லை, அதாவது ஊர் தொடக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுலதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுடைய கதவு நள்ளிரவு 12:30 மணிக்கு மேல தட்டப்படுதுங்க. இந்த சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த ஜன்னலை திறந்து பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஜன்னலை திறந்து தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது வெளியில தாதா பாண்டி நிக்கிறது தெரியுது. ஆனா தாதா பாண்டியுடைய உருவம் இருக்கிறத விட கொஞ்சம் கூட பெருசா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய நண்பர்கள் வீட்டுல போய் உதவி கேட்கதான் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க உள்ள இருக்கக்கூடிய நண்பர் வந்து கூப்பிடுறாருங்க,
ஏன் தாதா பாண்டி இங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அவர் எந்த பதிலும் சொல்லலைங்க, தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பயந்துகிட்டு போய் தாதா பாண்டியுடைய அந்த நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா ஊர் தலைவர் வீட்டுக்கு சொல்றதுக்காக அவர் ஆளை அனுப்புறாருங்க. என்ன அப்படின்னா அவங்க வீட்டுல அவருடைய தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பின்வாசல் வழியா போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி அவர் போலீஸுக்கு கால் பண்ணுவாரு, அதன் பிறகு நம்ம இவனை பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த நண்பரும் அதான் செய்யறாருங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பையன், அதாவது சொல்லதுக்காக ஒரு பையன் அனுப்பி விட்டாங்க இல்லையா, அந்த பையனும் ஓடி போயிடுறான். அதன் பிறகு இவரு வாசல் பக்கம் வந்து நில்லு தாதா பாண்டி, நான் என்ன கதவு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கும்போது தாதா பாண்டி அங்க காணலைங்க. அதுக்கு முன்னால ஊருக்கு சொல்லப்பட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க வந்துடுறாங்க, வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸுக்கும் டெலிபோன் வழியா சொல்லப்பட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. அப்படி அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இங்க இருந்து எங்கேயும் போவதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ இருக்கிறான், அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரபாண்டியுடைய வீட்டிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே அவரை காணவே முடியலைங்க, அவரை பார்க்கவே முடியல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காலையில ஒரு 4:30 மணி வரைக்கும் தேடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஊர் மக்களும் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுதுங்க. மறுநாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இதே தாதா பாண்டி அந்த ஊர் தலைவருடைய கதவை தட்டுறாருங்க. அப்படி கதவை தட்டும் போது ஊர் தலைவர் வீட்டுல நாய்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாய்கள் வச்சிருக்கிறாரு. அந்த நாய்கள் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குது. அதனால ஊர் தலைவர் மேல இருக்கக்கூடிய ரூம்ல தான் தூங்கு வராங்க. அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும்போது கீழே நிக்கக்கூடிய இந்த தாதா பாண்டிய பாக்குறாருங்க. சரி, தாதா பாண்டி இங்க வந்திருக்கிறான், இவனை எப்படியாவது போலீஸ்ல மாட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைச்ச இந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா உடனே போலீஸுக்கு கால் பண்ணிக்கிட்டு வந்து டோரையும் திறந்துடுறாரு. டோரை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தாதா பாண்டிய காணலைங்க. அதிகம் இதுல தானே நின்றுட்டு இருந்தா, நம்ம டோர் திறக்க முன்னால ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு போலீஸ் பக்கத்துல தாங்க இருக்கிறாங்க. அவங்களும் வேகமா வந்துடுறாங்க. வந்து கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கதான் இருந்துட்டு இருந்தான், இங்கதான் நின்றுட்டு இருந்தான், அவன் தான் என் கதவை தட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த பலனும் கிடைக்கலைங்க. என்ன அப்படின்னா ஊர் ஃபுல்லா தேடுறாங்க அன்னைக்கு நைட்டும். அப்ப இவன் இந்த ஊருக்குள்ளதான் ஏதோ ஒரு காட்டு பகுதிகளோ எங்கேயாவது ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய காடெல்லாம் ஒண்ணு நம்ம அலசி ஆராயணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கும் நம்மளுடைய சமுத்திரக்கனியுடைய குடும்பத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. சமுத்திரக்கனி அவங்களுடைய அப்பாவையும் தூக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படியா இருந்தாலும் இவங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்னன்னா ஊர் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்தாப்புல தாங்க கட்டா அருவான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அவன் கொலை பண்ணிட்டான் இல்லையா, அந்த கோபத்துலதான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நபரை காணலைங்க. இந்த 15 வயசு குழந்தையுடைய பாடி எங்க இருந்ததுன்னா காட்டு பகுதியில தான் இருந்திருக்குது. அந்த பாடியை வந்து அங்கிருந்து எடுத்து ரெக்கவர் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்குள்ள ஈமச்சடங்கெல்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதனால இவன் காட்டு பகுதிக்குள்ளாடி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காடு மேடு எல்லா இடமும் தேடி அலைகிறாங்க. ஆனா தாதா பாண்டி கிடைக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு தாதா பாண்டியுடைய தம்பி, அதாவது சமுத்திர பாண்டி இருக்கிறார் இல்லையா, அவரும் அவங்க அப்பாவையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களை ரொம்ப நாளுங்க வச்சுட்டு இருக்க முடியாது, அவனை எப்படியா நாங்க பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த நேரத்துல அதாவது இவங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டுன்னு சொல்லலாங்க, கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ளாடி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாதா பாண்டியுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாடி ஒரு கைத்து கட்டில் வச்சிருப்பாரு. அந்த கட்டில தூக்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுக்கிட்டு அங்கதாங்க படுத்து தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர் தாதா பாண்டி. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுடைய கதவுகள் தட்டப்படுது. அந்த சத்தம் கேட்ட உடனே சமுத்திர பாண்டியுடைய அப்பா தாங்க அந்த இடத்துல கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய மகன் நிக்கிறான், அதாவது தாதா பாண்டி நிக்கிறான். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அவர் போதையில வந்திருந்தா, தாதா பாண்டி வந்து போதையில வந்திருந்தா இவங்க பேச்செல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் அடிக்கிறது அவருடைய வழக்கம். அப்பாவே 5-6 ட்ரிப்பு அடிச்சதாட்டு சொல்லப்படுதுங்க. அதனால அவங்க அப்பா பயந்துகிட்டு தாங்க கத்துறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ற, போலீஸ்ல போய் சலண்டர் ஆகுடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் எதுவுமே பேசுறீங்க. வந்தவர் உள்ள இருக்கக்கூடிய கைத்து கட்டளை எடுத்துட்டு போய் வெளியில போடுறாரு. வெளியில போட்டு அப்படியே படுத்துடுறாருங்க. சமுத்திர பாண்டி வந்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா சமுத்திர பாண்டிய உசுப்பி விடுறாருங்க அவங்க அப்பா. உசுப்பி விட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தகவலை சொல்லு, அப்படி இல்லைன்னா ஊர் தலைவர்கிட்ட சொல்லு,
எப்படியாவது போலீஸ் இங்க வர வச்சிரு அப்படின்னு சொல்லி ரகசியமா அந்த வீட்டுடைய கொல்லைப்புறத்து வழியாக இந்த பையன், அதாவது நம்மளுடைய சமுத்திரபாண்டிய அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. சமுத்திரபாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் வீட்டுல படுத்திருக்கிறான், நீங்க வந்தா புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவே போலீஸ்காரங்களோட அங்க வர்றாங்க. வந்து பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு பேர் அதிர்ச்சியான ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாதா பாண்டியுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரபாண்டி கிட்ட பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா சமுத்திரபாண்டியுடைய அப்பா எந்திக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. ஆனா வெளியில போட்டிருக்கக்கூடிய கட்டில் அப்படி இருக்குது. இந்த கட்டில தான் படுத்திருந்தான், அதனாலதான் எங்க அப்பா இந்த மாதிரி என்ன அனுப்பி வச்சாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சமுத்திரபாண்டி விஷயங்களை எடுத்து சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. இதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுய நினைவு இழந்து இருக்கக்கூடிய அப்பாவை எழுப்புறாங்க. அப்படி எழுப்பி கேட்கும் போது தாங்க அவரு தாரையா அழ ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமா அழுறாரு. ஏன்பா அழுறீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய தாதா பாண்டி செத்து போயிட்டானாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறாருங்க. இந்த கதறதை கேட்டவொன்னு அங்க இருக்கக்கூடியவங்க சிரிக்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டு கதவை தட்டி இருக்கிறான், 4 நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு கதவை தட்டி இருக்கிறான், அவன் இங்க வந்திருக்கிறான், ஆனா செத்து போயிட்டான் நீ எப்படி சொல்ற அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் கேக்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இதுதாங்க நடந்த உண்மை. அந்த இடத்துல அவங்க அப்பா அதாவது சமுத்திரபாண்டியுடைய அப்பா விஷயத்தை எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா இவரை அந்த காட்டுக்குள்ளாடி ஒரு 6 பேர் அடித்து உதைத்து கொண்டு போய் ஒரு செங்கல் சுள்ளைக்குள்ளாடி, அதாவது செங்கல் சுள்ளை இருக்கும் இல்லையா, அந்த சுள்ளைக்குள்ள தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்க. உயிரோட இருந்து எரிஞ்சிருக்கிறாரு அந்த நபர், அதாவது தாதா பாண்டி. அப்படி எரிந்து கரிந்து அந்த எலும்புகள் கூட கிடைக்கிறங்க, அந்த அளவு ஹீட் ஆகி போயிடும். அதனால அந்த சாம்பல் கூட தெரியாது. அப்படி இறந்து போயிருக்கிறாருங்க இந்த தாதா பாண்டி. தன்னுடைய இறப்புக்கு காரணம் யாரு அப்படிங்கிற அந்த 6 பேரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இவங்களை அனுப்புனது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஊருக்குள்ளாடி வந்தேன். ஆனா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா அழிச்சிருவேன் அப்படிங்கறது மாதிரி தாதா பாண்டியுடைய ஆன்மா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்குங்க. அதாவது கிளம்பல, புகையாட்டு மாறி போயிருக்குது. அதை அப்படியே அந்த இடத்துல சமுத்திரபாண்டியுடைய அப்பா அப்படியே சொல்றாரு. இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க கக்கப்பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வந்து பேக்கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை பயங்கரமா கேலி கிண்டல்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சமுத்திரபாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு, சரி அவனை எங்க கொன்னாங்க, எந்த செங்கச்சுளையில போட்டாங்க அப்படிங்கறது தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் தெரியல, ஆனா இதுதான் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை அன்னைக்கோட முடிஞ்சிருதுங்க. என்ன அப்படின்னா ஊருக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாட்டு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்கும் அந்த இடத்துல எந்த இதுவுமே பண்ண முடியல. அந்த நபர் இங்க இல்ல அப்படிங்கறது மாதிரியான ஒரு சூழல் ஒண்ணு நிலவுதுங்க. அதனால அந்த மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்குள்ளாடி அடிக்கடி நள்ளிரவு நேரத்துல, அதாவது இந்த செருப்பு போட்டுட்டு டப்பு டப்புன்னு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தங்கள் ஊருக்குள்ள அடிக்கடி கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க ஊரை சுத்தி ஏகப்பட்ட கருப்பன் சாமி, முனீஸ்வரன், அதன் பிறகு ஐயனாருடைய கோவில்கள், அதன் பிறகு பத்திரகாளி அம்மனுடைய கோவில்கள் சொல்லி நிறையவே இருக்குதுங்க. இவங்க ஊரை சுத்தி ஏகப்பட்ட கோயில் இருக்குது. ஆனா இந்த சத்தம் யாரு நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கருப்பசாமியோ இல்லைன்னா முனீஸ்வரனோ ஐயனாரோ யாரோ தான் நடந்து போறாங்க. முள் செருப்பெல்லாம் போட்டுட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்து போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு கதவை லாக் பண்ணி வச்சிருவாங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு நபருங்க, அந்த பால் வியாபாரத்துக்கு போகக்கூடிய நபர் அந்த ஊருக்குள்ளாடி, அவர் ஒரு 2:30 மணிக்கு, அதாவது டைம் தெரியாம எந்திச்சு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழும்பி அவர் சைக்கிள் எடுத்துட்டு பால் கறக்கிறதுக்காக கிளம்பிடுறாருங்க. இந்த வீடு வீடா மாடு வச்சிருப்பாங்க, அங்க போய் பால் கறக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் தான். அப்படி பால் கறக்க போன நபர் தாங்க அன்னைக்கு நைட்டு அந்த உருவத்தை பாக்குறாரு. யாரு அப்படின்னா தாதா பாண்டியுடைய உருவத்தை நட்டு ரோட்ல அப்படியே நடந்து, இந்த சிவசுடலை நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஆக்ரோஷத்துல அப்படி நடந்து வர்றத இவர் பாக்குறாருங்க. இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, அங்க வர்றது உள்ள கருப்பன் இல்லைன்னா முனி, இந்த மாதிரி ஐயனார் ஏதோ ஒரு சாமி தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. நினைச்சவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ரோட்ல சைக்கிளை நிப்பாட்டிட்டு நீட்டி நிமிந்து கீழே கைய கும்பிட்டபடி அப்படியே படுத்துடுறாருங்க. ஆனா இவரை கிராஸ் பண்ணி தாதா பாண்டியுடைய உருவம் அப்படியே நடந்து போகுதுங்க. இது அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, டக்குன்னு சரி அவர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அப்படி கண் விழிச்சு பார்க்கும்போது
போதுதான் ஒரு விஷயம் தெரியுது. அது கருப்பனோ முனீஸ்வரனோ ஐயனாரோ கிடையாது, அது தாதா பாண்டியன். என்ன அப்படின்னா, இந்த கொட்டாம்பட்டி டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீளத்துக்கு லைனா இருக்கும், அந்த வெள்ளையில கருப்பு லைன் போட்டு ஒரு கொட்டாம்பட்டி டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டிக்கிட்டு இந்த லுங்கி இருக்கு பாத்தீங்களா, அதை இடுப்புலே ஒரு சைஸா கட்டிட்டு அதாவது அவருடைய துடை அழகா பாக்குற மாதிரி கட்டிட்டு நடக்கக்கூடியவர் தாங்க இந்த தாதா பாண்டி. அப்படி அந்த விஷயத்த பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவர் போட்டிருக்கக்கூடிய செருப்பு இந்த ஸ்லீப்பர் செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த செருப்பை தான் போட்டு போறாரு. சிவசுடரை மற்றும் ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் செருப்பு போடுறது கிடையாது. அதை இவர் பாக்குறாரு. பார்த்த உடனே அப்படி நிமிந்து பார்க்கும்போது தாங்க அந்த தாதா பாண்டியுடைய அந்த ஆன்மா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்குங்க இவரை பார்த்து. இவர் அந்த சைக்கிளை கூட எடுக்கிறீங்க, அங்க இருந்து ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுக்குள்ளாடி புகுந்துடுறாருங்க. புகுந்துகிட்டு அங்க இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, இது தாதா பாண்டி இல்ல, இவன் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தாதா பாண்டி போகக்கூடிய இடத்த அந்த கோவில் எட்டி பார்த்தா தெரியுங்க. அந்த மாதிரி எட்டி பார்க்கும்போது தூரத்துல ஒரு லைட் வெளிச்சத்துக்கு முன்னாடி, அதாவது டியூப் லைட்டோட வெளிச்சத்துக்கு முன்னாடி அந்த உருவம் அப்படியே கலைந்து போறத பாக்குறாருங்க. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது தாதா பாண்டி உண்மையிலே இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயமே ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம முனீஸ்வரனுடைய அருளால தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த பால்காரர் சொல்லிடுறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லா இந்த கதை அப்படியே பரவ ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ இந்த தாதா பாண்டி எப்படி இறந்து போனா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கும் தெரியாது, போலீஸுக்கும் தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த தகவலை அனுப்புறாங்க. இந்த மாதிரி தாதா பாண்டியுடைய ஆவியை நாங்க அடிக்கடி பாக்குறோம் அப்படிங்கறது மாதிரியும் இந்த சத்தங்கள் கேக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தாதா பாண்டி உண்மையிலே வாரானா இல்ல ஆவிதான் நடமாடுதா அப்படின்ட்டு பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 2 ஜீப் நிறைய போலீஸ அந்த ஏரியாக்குள்ளாடி நள்ளிரவு நேரத்துல ரோந்து பணியில ஈடுபட வச்சிருக்கிறாங்க. அப்படி ஈடுபட்ட போலீஸ்காரங்க கூட அந்த தாதா பாண்டியுடைய உருவத்தை பார்த்திருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அது தாதா பாண்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விரட்டி விரட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இங்க தெரியக்கூடிய உருவம் கொஞ்சம் கழிச்சு இந்த பக்கம் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்குது. தாதா பாண்டிக்கு கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொன்னவங்க யாருன்னு தெரியும், ஆனா இத கொல்ல சொன்னவங்க யாரு அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, தாதா பாண்டி மேல 9 கொலை வழக்குகள், 3 கற்பழிப்பு வழக்குகள் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இதுல யாராவது பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா மேநாட்டு சொல்ல போனா இந்த நண்பன் நான் சொன்னேன் இல்லையா, அவனுடைய தங்கையை இவருக்கு எடுத்திருக்கிறாரு. அதை அவங்க அப்பவுமே அந்த பேச்சுவார்த்தையில முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அது பெருசாகல. அதனால இந்த தாதா பாண்டியுடைய ஆன்மா என்ன பண்ணிருக்குன்னா, முதல்ல நண்பன் யாரையாவது வச்சு ஆட்கள் வச்சு நம்மள பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி கதவை தட்டி இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இவர் கொலை செய்யல அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இவர் உடனே அந்த ஊர் தலைவருக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறான் பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்ப போலீஸ்ல பிடிக்க சொல்றானா, நம்ம இறந்த விஷயம் இவனுக்கு தெரியாது, அப்ப இவன் அதை பண்ண சொல்லல அப்படிங்கறத உறுதி பண்ணிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டு கதவை தட்டினது எதுக்காக அப்படின்னா, ஊர் தலைவர் செய்ய சொல்லியிருந்தா அவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாதா பாண்டிக்கு இறந்துட்டான், அப்ப அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுடைய ஆன்மா தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, போலீஸுக்கு கால் பண்ண மாட்டான் இந்த ஆளு அப்படின்னு நினைச்சுதாங்க அந்த வீட்டு கதவையும் தட்டி இருக்குதுங்க. ஆனா அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி தாதா பாட்டி என்னோட வீட்டு முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அது புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன அப்படின்னா, இவனும் நம்மள கொல்லல, கொன்னவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த ஊருக்குள்ளாடி சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, சமுத்திர பாண்டி இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா அன்னைக்கு தாதா பாண்டி அந்த ஆன்மா எல்லாம் சொல்லிட்டு போச்சது இல்லையா, அந்த இடத்துல இந்த விஷயத்தான் சொல்லிட்டு தாங்க போயிருக்குது. இந்த மாதிரிதான் நான் ஒருத்தரையா தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குதுங்க. இந்த விஷயத்த எல்லாமே ஆல்ரெடி அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருது. சரி, அப்ப அவங்க சொல்றது உண்மைதான், இந்த தாதா பாண்டியுடைய ஆன்மா இந்த ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்குது, அதை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, கருப்புசாமி, அதுக்கு பிறகு ஐயனார்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் ஐயா இந்த மாதிரி இந்த தப்புல இருந்து காப்பாற்றணும், எங்க உயிரை காப்பாற்றணும், இவன் எப்ப எதை பண்ணுவான்னு தெரியாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் ஊர் மக்களே ஒரு பெரிய மண்டாட்டத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய அந்த ஆசை தீர்ந்ததுமே இங்க இருந்து போயிடுவான், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அதாவது அந்த ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த முனீஸ்வரன் பேசுற மாதிரியே பேசுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்களும் இந்த விஷயத்த பெருசுப்படுத்தல, அப்படியே விட்டுறாங்க. சரி, எது இருந்தாலும் நம்ம முனீஸ்வரன் ஒப்படைச்சிட்டோம், இனி அவர் பாத்துக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஊர் மக்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டு பகுதியில இந்த 15 வயசு பொண்ணை இவர் ரேப் பண்ணார் இல்லையா,
அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 6 நபர்கள் தான் இவரை வந்து அடிச்சு கொண்டு இந்த மாதிரி அந்த சுளையில வச்சு எரிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, செங்கல் சுளையில. அவங்க யார் அப்படின்னா பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட அந்த 6 பேருமே பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த நபர் அதாவது நம்மளுடைய தாதா பாண்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட மேல டச் பண்ணிருக்கிறாரு. உடம்ப டச் பண்ணி பேசுறது, வாங்குறது, அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பெண்ணை ஒரு 3 தடவைக்கு மேல அவரு கற்பழிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த பெண் வந்து அதை வீட்டிலே சொல்லாம இருந்திருக்கிறாங்க. கடைசியா இவருடைய தொந்தரவு பொறுக்க முடியல, இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அண்ணன் மற்றும் தம்பி, அதன் பிறகு அவருடைய நண்பர்கள் 4 பேரு, இவங்கெல்லாம் சேர்ந்து இவனை எப்படியாவது வெட்டி போடணும், அதாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்தவங்க இவன் எங்கெல்லாம் போறான், என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே தேடி கேதர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இவன் மாட்டுனது ஒரு யதார்த்தமான மாட்டுதல் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, இவனை நைட்டோட நைட்டா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியா இருந்திருக்கிறாங்க. எங்க அந்த காட்டு பகுதியில அங்கதான் இந்த 15 வயசு சிறுமிய இவன் தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணி இருக்கிறான். அது ரேப் பண்ணும்போது அந்த குழந்தை பயங்கரமா கத்தி இருக்குது. அந்த சத்தம் வந்து இந்த காட்டுக்குள்ள சீட்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த 6 நபர்களும். இவங்களுக்கும் கேட்டுறது. அதே மாதிரி வந்து எட்டி பார்க்கும்போது இந்த நபர் வந்து இந்த மாதிரி அந்த குழந்தை, அதான் 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலையே பண்ணிட்டான். அந்த கொலை நடந்த இடத்துல தாங்க இவங்க 6 பேரும் போய் பார்க்கும்போது இந்த நபர், அதாவது தாதா பாண்டி, அந்த பொண்ணுங்க உடம்புல இருந்து எந்திக்கும் போது இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில கம்பு கட்டைன்னு வச்சு அட்டி, அதாவது அருவா எதுவும் எடுத்துட்டு போகலைங்க, கம்பை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டி பொறுக்க முடியல இவரால. இவர் மயக்கம் போட்டு கடைசியில கீழே விழுந்த பிறகு அங்க இருந்து தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கச்சுளை பக்கமா கொண்டு தாதா பாண்டிய வந்து அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் சுய நினைவே இல்லாம இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு செங்கச்சுளையில நெருப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த நெருப்புக்கு உள்ளாடி இந்த நபருடைய உடல், அதாவது உயிரோட தான் இருந்திருக்கிறாரு, அப்படியே உள்ள தூக்கி போட்டானுங்க. அப்படி உள்ள போட்டதுல இந்த நபர் வந்து எரிஞ்சு கரிஞ்சு அந்த இடத்துல சாம்பரா போயிருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வருது. எப்படி அப்படின்னா, முனீஸ்வரன் கோவில்ல வந்து கணக்கு கேட்கும் போது இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. இந்த மாதிரிதான் அந்த பையன் இறந்திருக்கிறான், அதாவது தாதா பாண்டி இறந்திருக்கிறான். அதனால அந்த 6 பேருடைய உயிரை எடுத்துக்கிட்டு தான் அவன் வந்து இந்த பூமியை விட்டு போவான், அவனுடைய ஆசைகள் நிறைவேறினதும் அவன் இங்க இருந்து போயிருவான் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. அதன் பிறகுதான் அந்த ஊருக்குள்ளாடி, அந்த 6 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ளாடி இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வீட்டுக்கு முன்னால தலை திருகப்பட்ட நிலைமையில இறந்து போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பாத்ரூம்ல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருக்கிறாரு. இன்னொருத்தர் குளத்துல குளிக்க போகும்போது அங்க இறந்து போயிருக்கிறாரு. இன்னொருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த 6 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்ல இறந்து போயிடுறாங்க. இறந்த பிறகுதாங்க இன்னொரு சம்பவம் அந்த ஊருக்குள்ளாடி எல்லாருக்கும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த நபர்களை கொண்டது அந்த தாதா பாண்டியுடைய ஆன்மாதான் அப்படிங்கறத வந்து உறுதியும் படுத்துறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகும் அந்த ஊருக்குள்ளாடி பயங்கரமான ஆட்டங்கள் ஏற்படுதுங்க. அதன் பிறகும் மக்கள் போய் கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்க முடியல, வயசு பொண்ணுங்க வந்து வீட்டுடைய அந்த வெளி வராண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வராண்டையில வந்து உட்கார்ந்து இருப்பாங்களாம். அப்படி அதாவது ஒரு சாயந்தர நேரம்னு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பெண்கள் கிட்ட யாரோ தப்பா நடந்துக்கிறது மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டு பெண்கள்லாம் பயந்து அலறிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி இருக்கிறாங்க. அதன் பிறகும் அந்த முனீஸ்வரன் கோயில்ல போய் பயங்கரமா மண்டாடி இருக்கிறாங்க. அப்படி மண்டாடும் போதுதாங்க முனீஸ்வரன் ஒரு பதில சொல்றாரு, இதோட அவனுடைய ஆட்டத்தை நான் முடிச்சிடுறேன், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கறது மாதிரி முனீஸ்வரன் கோயிலையும் ஒரு வாக்கு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 எலுமிச்சம்பழங்கள் 2 தென்னங்கன்றுகளை கையில கொடுக்கறாங்க அந்த ஊர்காரங்க கிட்ட. என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சமுத்திரபாண்டி மற்றும் சமுத்திரபாண்டியுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போங்க, தாதா பாண்டியுடைய ஆன்மா வந்து அந்த வீட்டுல தான் இருக்குது, அவன் அந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் அழிக்க முடியும், அது நள்ளிரவு 12 மணிக்கு தான் அவனுடைய ஆன்மாவை அழிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வருது. இந்த விஷயம் தெரியறது யாருக்கு தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய சமுத்திரபாண்டி மற்றும் அவங்களுடைய அப்பாவுக்கும் தெரியுது. அவங்க 2 பேருமே கேக்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, உங்க வீட்டுலதான் தாதா பாண்டியுடைய ஆன்மா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டு பக்கம் நிறைய பெண்கள் போயிட்டு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அதை எல்லாமே காரணம் காட்டி நீங்க அந்த வீட்டுல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரபாண்டி மற்றும் அவங்க அப்பாவை வந்து வேறொரு ஊருக்கே மாத்திட்டாங்க. நீங்க அங்க இருந்துக்கிடுங்க, நாங்க சில காரியங்கள் பண்ண போறோம், அதை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் மற்றும் ஊர் தலைவர்னு சொல்லிடுறாரு. சரி, என்னதாவது பண்ணி தொலைங்க, உள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லாரியை கொண்டு விட்டு
அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்திக்கிட்டு இந்த நபர்கள் 2 பேருமே, அதாவது சமுத்திரபாண்டி மற்றும் அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கும் போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நள்ளிரவு, அதாவது இந்த முனீஸ்வரன் சொன்ன அந்த நாள் நள்ளிரவுல தாங்க இந்த ஊர் மக்கள் அந்த முனீஸ்வரன் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட 4 எலுமிச்சம்பழங்கள் 2 தென்னங்கன்றுகளை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கும் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருந்திருக்கிறாங்க, அதாவது ஆண்கள் மட்டும். அப்படி அந்த இடத்துக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அந்த எலுமிச்சங்கனிகளை 4 திசையாட்டு வைக்க சொல்லி இருக்கிறாரு. வீட்டுடைய மின்வாதல், அதன் பிறகு பின்வாதல்ல 2 தென்னங்கன்றுகளை வைக்க சொல்லி இருக்கிறாரு. அந்த தென்னங்கன்றுகளை வளர்த்ததுக்காக கிடையாது, அது அந்த இடத்துல கருகி போகும். அப்படி கருகி போகும்போது இந்த நபருடைய ஆன்மாவும் கருகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வீட்டுடைய கூரை எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 150 பேர் போனாங்க இல்லையா, இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துல பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுடைய கூரையை எரிச்சு விட்டுறாங்க. அப்படி எரிச்சு விடும்போதே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூரை கொழுந்து விட்டு எரியுதுங்க. அது அவ்வளவுமே ஓலைனால மேயப்பட்ட கூரை தான். அது மொத்தமா எரியுது. கபகபான்னு அந்த கரும் புகையாட்டம் அப்படி போகுதுங்க. அப்படி போகும்போது ஒரு அலறல் சத்தத்தோட அந்த புகை எழும்புனதை அந்த ஊர் மக்கள் அனைவருமே கேட்டிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு கத்தக்கூடிய சத்தங்க. அதே மாதிரி தென்னங்கன்றுகள்ல ஒரு 4-5 இலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இலைகள் அந்த இடத்துல இந்த ஹீட் தாங்க முடியாம அப்படியே கருக ஆரம்பிச்சிருது. அப்படி கருக அந்த சத்தம் பயங்கரமா எழுந்து அந்த கருகி அந்த தென்னங்கன்றுகளுடைய அந்த ஓலைகள் அப்படி கீழே விழுந்துருதுங்க. அதாவது எரிஞ்சே விழுந்துருது. அப்படி அந்த சத்தமும் நிக்குதுங்க. அதன் பிறகு அந்த கூரை வீடை அப்படியே போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டு அப்படின்னா, அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இந்த மாதிரி தாதா பாண்டியுடைய அந்த பிரச்சனைகள் யாருக்கும் வரவும் செய்யல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1990 காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த சம்பவம். ஆனா அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த சமுத்திரபாண்டி இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த பக்கமே வரல. அதன் பிறகு 2010 காலகட்டத்துல இந்த சமுத்திரபாண்டி அதே இடத்துக்கு வர்றாரு. தன்னுடைய மகன், அதாவது யார் அப்படின்னா இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனார் இல்லையா, பாண்டிமுத்துவேல், அவரும் அந்த இடத்துக்கு சேர்றாங்க. இவங்க சேர்ந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீடம் சுத்தமா இடிச்சு கிளியர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து பயங்கரமா காடு மாதிரி காட்சியளிச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் அந்த வீடு இருக்கிறதோட சேர்ந்து அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ளாடி இருக்குது. சரி, இந்த இடத்தை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துருக்காங்க. அந்த இடத்தை சுத்தமா தரமட்டம் ஆகியிருக்கிறாங்க. அதாவது மரங்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் கிளியர் பண்ணி அந்த இடத்துல வீடு போட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாங்கம் வச்சு பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாங்கம் வச்சு பார்த்த இடத்துல இனிமேல் இங்க யாரும் வாழ முடியும் அப்படிங்கறது மாதிரி அந்த பஞ்சாங்கத்துல சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மா அந்த இதோட போயிடுச்சுங்க. அந்த தாதா பாண்டியுடைய ஆன்மா அந்த நெருப்பெல்லாம் போட்டு எரிச்சாங்க இல்லையா, அந்த இதோட அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு. இனிமேல் அந்த ஆன்மாவுடைய ஆட்டம் இங்க இருக்காது. அதனால நீங்க தாராளமாக இங்க வீட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சமுத்திரபாண்டியுடைய அப்பா தவறிட்டாரு. அதன் பிறகு நம்மளுடைய பாண்டிமுத்துவேல் மற்றும் சமுத்திரபாண்டி அவங்களுடைய குடும்பம், அதாவது அவருக்கு கீழே 2 தம்பி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரபாண்டிக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க எல்லாமே வந்துடுறாங்க. அங்க வீடு போட்டு அதன் பிறகு இப்ப நம்மளுடைய பாண்டிமுத்துவேல் கல்யாணம் ஆகி குழந்தைகளோட அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அதாவது புது வீட்டுல. அங்க எங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட வீடுகள்லாம் வந்துருச்சு. அதனால இந்த பழைய சம்பவம் 1988, 89, 90 காலகட்டத்துல எங்க ஊருக்குள்ளாடி இந்த கதை பயங்கரமா பேசப்பட்டது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாருக்குமே இது தெரியாது. ஆனா இந்த விஷயத்த நம்மளுடைய சேனல்ல எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கறது மாதிரிதான் இந்த சம்பவத்தை நம்மளுடைய பாண்டிமுத்துவேல் அனுப்பியிருந்தாரு. பாண்டிமுத்துவேலுக்கும் அவங்க அப்பா சமுத்திரபாண்டிக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. தயவு செய்து ஒரு லைக்கை கொடுங்க. அதுதான் நம்மளுடைய ஊக்குவிப்பு ஒரு தன்மை. அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் அதை சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.